ஹாய் வணக்கம் நண்பா நண்பேஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், பெண்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள்ன்ட்டு பல தரப்பினருக்கும் வந்திருக்கக்கூடிய 5 முக்கியமான அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. நம்ம தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க வேண்டிய பணிக்கொடை உள்ளிட்ட பலன்களுக்காக 2446 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து கடந்த 2024 ஏப்ரல் மாதம் முதல் 2026 மார்ச் மாதம் வரையான காலகட்டத்தில் யாரெல்லாம் ஓய்வு பெற்றிருக்காங்களோ, விருப்ப ஓய்வு பெற்றிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது பொருந்தும். கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் 6867 பேர் வந்து ஓய்வு பெற்றிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது வரப்பிரசாதமாக அமைந்திருக்கு. இந்த நிதியின் மூலமாக வருங்கால வாய்ப்பு நிதி, விடுப்பு ஒப்படைப்பு, பணிக்கொடை உள்ளிட்ட நிலுவையில் இருக்க எல்லா பண பலன்களும் சீக்கிரமாக கிடைக்க போகுது. இரண்டாவது முக்கியமான அப்டேட்டு, செவிலியர்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒப்பந்த செவிலியர்களுக்கு இவங்க தங்களை வந்து பணி நிரந்தரம் செய்யணும், ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பும் தரணுன்ட்டு தொடர் போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுமுறை வழங்க தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா ஒப்புதல் கொடுத்துருக்காங்க, அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இது செவிலியர்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாலும் பணி நிரந்தரம் அப்படின்ற அவங்களுடைய பிரதான கோரிக்கையை பார்த்தீங்கன்னா அரசு சீக்கிரமாக நிறைவேற்றணுன்ட்டு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பணி நிரந்தர விஷயமா இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் வெளியாகலை. அதுக்கப்புறம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் சிறப்பு நிதி வந்து கொடுக்க போகிறாங்க. யாருன்னா திமுக அரசாங்கம். இனி வருஷம் வருஷம் கோடை காலத்தில் மகளிருக்கு தலா 2000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கப்படும்ட்டு சட்டசபையில் அமைச்சர் கீதா ஜீவன் பார்த்தீங்கன்னா உறுதியாக சொல்லியிருக்காங்க. தேர்தலை முன்னிட்டு அடுத்த 3 மாதத்துக்கான உரிமை தொகையை பார்த்தீங்கன்னா 3000 கொடுத்தாங்க. அது போக கோடைக்கால சிறப்பு நிதியாக 2000 ரூபாய், ஆக மொத்தம் 5000 ரூபாய் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டாங்க இல்லையா. இதை பற்றி வந்து எதிர்க்கட்சி தலைவரான இபிஎஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னார்னா, தேர்தல் உஷ்ணம் வந்து அதிகமாகிருச்சு, அதனால தான் முன்கூட்டியே தரீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதுக்கு அமைச்சர் வேலு பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் மருத்துவ செலவு வரலாம், அதான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அமைச்சர் கீதா ஜீவன் பேசும்போது, சுப்ரீம் கோர்ட்டில் தொடரப்பட்ட வழக்கை வந்து முறியடிச்சிருக்கோம், இனி எல்லா வருஷமும் கோடை காலத்தில் மகளிருக்கு 2000 ரூபாய் கூடுதலாக வழங்கப்படும்ட்டு அதிரடியாக சொல்லியிருக்காங்க. ஸோ மீண்டும் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு டிஎன்எஸ் அலவன்ஸ் ஆகிருக்கு. மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து இந்த முறை பார்த்தீங்கன்னா மார்ச் முதல் வாரத்தில் வரப்போகுது சொல்கிறாங்க. ஹோலி பண்டிகைக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா இதை அறிவிக்க போகிறாங்களாம். ரீசெண்டாக வெளியான ஆல் இந்தியா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸோடைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 148.2 பதிவாயிருக்கு. இதை வச்சு பார்க்குறப்போ டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து கண்டிப்பாக 2% அதிகரிக்கலாம் சொல்கிறாங்க. அதாவது இப்போ இருக்கிற டிஎன்எஸ் அலவன்ஸ் 58 பார்த்தீங்கன்னா 60 உயர்த்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கான். இது வந்து 2026 ஜனவரியிலிருந்து அமலுக்கு வரதுனால நிலுவைத் தொகையும் சேர்த்து மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா வர வைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. 8th பே கமிஷன் வர லேட் ஆனாலும் டிஎன்எஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ண விகிதத்தை சமாளிக்க இது பெரிய உதவியாக இருக்கும். சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் அலவன்ஸ்க்கான அப்டேட் வெளியாக போகுது. மேபி இந்த வாட்டி 2% 3% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மனநல பயிற்சி வந்து கொடுக்க போகிறாங்க. ஆசிரியர்களாகட்டும் பணியாளர்களுக்காகட்டும் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 முறை மனநல நிபுணர்களை கொண்டு கட்டாயமாக மனநல பயிற்சி மென்டல் ஹெல்த் ட்ரைனிங் அளிக்க வேண்டும்ட்டு பள்ளிகளுக்கு மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பை பேஸ் பண்ணி இந்த உத்தரவு வந்திருக்கு. மாணவர்களுடைய மன அழுத்த அறிகுறிகளை வந்து கண்டுபிடிக்கிறது, மனநல முதலுதவி, சரியான மருத்துவ ஆலோசனைக்கு வந்து வழிகாட்டுறது, மாணவர்களிடம் எந்த பாகுபாடும் இல்லாமல் கனிவாக நடந்துக்கிறத பற்றி இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா இடம்பெற போகுது. இதுக்கான வருடாந்திர அறிக்கையை பார்த்தீங்கன்னா பள்ளி நிர்வாகம் ரகசியம் காத்து தயார் செய்யணுன்ட்டு அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்க லேட்டஸ்டான 5 டாப் அப்டேட்ஸு. இந்த அறிவிப்புகளை உங்களுக்கு எது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.